என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியோடு விடிந்திருக்கின்ற இந்த பொன்னான புதன் கிழமையில் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வராகியானவள் உன் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கின்ற பல நல்ல நிகழ்வுகளுள் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. இன்றைய விடியல் எதற்காக விடிந்தது, ஏன் விடிந்தது என்று சிந்திக்காமல் உனக்காக விடிந்த வெற்றி விடியல் என்பதனை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டு இன்றைய நாளை நல்லபடியாக என் பிள்ளை நீ தொடங்க வேண்டும். என் தங்கமே, எந்த அளவிற்கு தெளிவாக ஒவ்வொரு விடியலையும் நீ தொடங்குகின்றாயோ அந்த அளவிற்கு தெளிவாக உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நானும் உன் வாழ்க்கையில் அதை பொறுத்துதான் உனக்கானதை எல்லாம் செய்து கொடுக்க தொடங்குவேன். உன்னுடைய உற்சாகம், உன்னுடைய சுறுசுறுப்பு, நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமே இந்த வராகியை உன் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும். சோம்பேறித்தனமும் நம்பிக்கையின்மையும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்கின்ற எதிர்மறை எண்ணங்களோடும் நீ சுற்றி திரிந்தால் அம்மா உன்னை தேடி ஒருபொழுதும் வந்துவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வெற்றி என்பது கொடுத்து பெறுவது கிடையாது. அது நீ முயற்சி செய்து அடைவது. நீ முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருந்தால் வெற்றி ஒரு நாளும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் என்றால் நீ மற்றவர்களை திரும்பி பார்க்காமல், உன்னுடைய நேரத்தை வீணாக்காமல், உன்னுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மற்றவர்களை நீ திட்டவோ சாபமிடவோ கூடாது. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமல் நீ எதை செய்கின்றாயோ அதுதான் நம்மை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ உனக்கானதை சரியாக செய்து கொண்டே இரு. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பார்த்து நீ மனம் வெதும்புவதை நிறுத்திவிட்டு இதுவும் நமக்கு நல்லதற்குத்தான் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். இன்றைக்கு கையில் கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் ஒரு நாளும் நீ தவற விட்டு விடாதே. மீண்டும் அது கிடைக்குமா என்று நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான நேரத்தை, உனக்கான லட்சியத்தை அடைவதற்கான பாதையை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு. என் பிள்ளையே, தோல்வி என்றால் என்ன? தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. இந்த தோல்வியிடம்தான் நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்கான வழியை கேட்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். வெற்றி எனும் வாசல் படிக்கு வழியை சொல்வதே இந்த தோல்விதான் என்பதனை புரிந்தால் அதை நிச்சயமாக அடைவதில் நீ வேதனைப்பட மாட்டாய். நிலை என்று எதுவுமே இல்லாத இந்த உலகத்தில் என் பிள்ளையை ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் உனக்கு பாடத்தை தான் கற்றுத் தருகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் வெற்றி மட்டும் என்று நினைத்து செய்து கொண்டே இரு. என் பிள்ளையே, அடுத்தவர்களிடத்தில் நீ உரிமை எடுக்கும் பொழுது அவர் அந்த உரிமையை உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நீயாகவே ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டு அந்த உரிமையை எடுத்ததனால் நீ அவமானப்படுத்தப்பட்டாய் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு அதற்காக நீ வேதனைப்படத்தான் செய்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே,
எப்பொழுதும் உன்னோடு உடன் வருகின்ற சில உறவுகள் என்று ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களை நீ எந்த காலத்திலும் அவமானப்படுத்தாமல் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னோடு பயணிக்கச் செய்ய வேண்டும். இந்த உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பினை அவ்வளவு எளிதாக தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் இந்த உலகத்தையே தர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, எப்பொழுதுமே மற்றவர்களினுடைய தோல்விக்கோ மற்றவர்களினுடைய வருத்தத்திற்கோ ஒரு நாளும் நீ காரணமாக இருந்து விடாதே. ஏனென்றால் மற்றவர்களினுடைய மனவேதனையும் வருத்தமுமானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கு வேதனையை கொடுக்கின்ற விதமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு என்ன தேவை என்பதை பற்றி மட்டுமே உன்னுடைய பயணமும் உன்னுடைய கவனமும் இருக்க வேண்டும். அது ஒன்று உனக்கு இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக இனி எல்லாவற்றையுமே உன்னால் அடைய முடியும். என் பிள்ளையே, ஆயுதங்கள் எதுவும் ஆபத்தானவை கிடையாது. மனதினில் இருக்கும் கோபம் மிகவும் ஆபத்தானது. இந்த கோபம் உன்னை எந்த இடத்திற்கும் அழைத்து சென்று விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்படி கதறி அழுதாலும் சரி, எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, திரும்ப நாட்கள் மீண்டும் வராது. கடந்து சென்ற நாட்களை மீண்டும் திரும்பச் சென்று ஒரு நாள் கூட உன்னால் பார்க்க முடியாது. அதனால் சந்தோஷத்தை அனுபவிக்க கிடைத்திருக்கின்ற இந்த நாளை என் பிள்ளை நீ மறுக்காமல் அனுபவிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த நாளை கண்டு நீ வருந்தாமல் உனக்கு கிடைத்த வெற்றி விடியல் என்று எண்ணி அதனை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும். என் பிள்ளையே, இந்த இயற்கையால் மனிதனினுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே நிச்சயமாக பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் ஒரு நாளும் ஒருவரினுடைய பேராசையை பூர்த்தி செய்ய முடியாது. வாழ்க்கையில் உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உனக்கான நல்ல பயனை கொடுக்கும். ஆனால் மற்றவர்களின் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கை உனக்கு நல்ல பாடத்தை கொடுக்கும். தைரியம் என்கின்ற ஒரு ஒற்றை வரி மந்திரம் உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை பயணத்தில் உனக்கு பயமும் இல்லை, பாரமும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். தைரியம் என்கின்ற இந்த எண்ணம் உன் மனதிற்குள் முதலில் வர வேண்டும். அதற்கு நீ தெளிவாக இருக்க வேண்டும். எந்த தவறும் செய்யாதவர்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை நோக்கி நீ பயணித்து கொண்டே இருக்கலாம். என் தங்கமே, நடப்பது எல்லாமே வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும், உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மற்றபின் நடப்பது எல்லாவற்றிலும் உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, நான் அல்லவா உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். அம்மாவின் வாக்கினை கேட்டவுடன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிட வேண்டாமா? நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்துவிட வேண்டாமா? நிச்சயமாக நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு உனக்கு வேண்டியதை எல்லாம் அம்மா நிறைவேற்றி கொடுப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும். நல்ல நேரம் வந்த பிறகு அம்மாவினுடைய அன்பினை சரியாக நீ புரிந்து கொள்வாய். எப்படி இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி இருக்கிறாள் என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை நீ முழுமையான மன மகிழ்ச்சியினை அடைந்தும் விடுவாய். இன்றைய விடியல் முருகப்பெருமானினுடைய சஷ்டி விடியலோடு
அவரோடு உதவியை உனக்கு பெறப்போகின்ற விடியலாக கிடைத்திருக்கின்றது. நல்ல நேரத்தை எதிர்கொண்டு மனமகிழ்ச்சியோடு இரு. எல்லாம் உன் வசமாகும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.